2025 to 2026. Today I am here to present on the full explanation of our Kumari Animal Pairway in Scientist program. At Ayurveda Medical College, நாங்கள் வந்துட்டு Ayurveda Medical College குளித்தரையில் வச்சு எங்களோட அபூர்வ மெடிசன், அதாவது எங்களோட ஹெர்ப்ஸ் நாங்கள் ஒவ்வொரு மூலிகையாக சூஸ் பண்ணி அதை வச்சு நாங்கள் வந்துட்டு ஒரு மெடிசின் பண்ணணும். இது எங்களோட டாபிக். நான் வந்து பண்ணது ரைஸ் ஃபேஸ் கிரீம். இதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணதுக்காக ஆயர் ஜீனியஸுங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டோட எங்களுக்கு வந்துட்டு நாங்கள் யங் சயின்டிஸ்ட்லேருந்து மெடிக்கல் சயின்டிஸ்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கோம். இந்த ஃபேஸ் க்ரீம் வந்துட்டு நம்ம எதுக்குமே, அதாவது நம்ம முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ், பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ், அப்புறம் டெட் ஸ்கின் செல்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெடிசன் வந்துட்டு நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்துட்டு என்கரேஜாக இருக்கும். நாங்கள் பண்ணுறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் வந்துட்டு டிஸ்டில்டு ரைஸ் வாட்டர், அப்புறம் கிளிசரின், எமுலிஃபைங் வேக்ஸு, அலோவேரா ஜெல், அப்புறம் வந்து கொஞ்சம் கோகோனட் ஆயில். இல்லை, 7 daysல ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். முத்தமிழ் சங்கமம், நாங்கள் இதில் வந்துட்டு நம்மளோட தமிழ் மொழியை வந்துட்டு வளர்க்குறதுக்காக எங்களோட சார் மற்ற ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு இந்த டாப்பிக்கை வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணி அதுக்கான ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்ஸில் அவங்க வந்து அந்த கண்டென்ட்டை ரெடி பண்ணி எங்களுக்கு சென்ட் பண்ணுறாங்க. இது வந்துட்டு ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு குரூப்புக்கும், ஒரு டீமில் 3 குரூப்பு, அந்த 3 குரூப்புக்கும் தனித்தனியாக கண்டென்ட் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணி அந்த ஹெட்டிங்க்கு அடிப்படையில் அவங்க கரெக்டாக அதை அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இதை சென்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுனால நம்மளோட மதர் லாங்குவேஜான தமிழில் எவ்வளோ பெருமை இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ நன்மை இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு உலகத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம். இதோட நோக்கம் தான் இந்த முத்தமிழ் சங்கமம் வந்து அவங்க வந்து வச்சுருக்காங்க. இந்த முத்தமிழ் சங்கமத்தை வந்துட்டு அவங்க மெயினாக எடுத்ததுக்கு காரணமே நம்ம தமிழ் மொழி வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே வருது. அப்போ வந்து நம்ம தமிழ் மொழியை எப்படியாவது அது வந்துட்டு நம்ம கரெக்டாக ஒரு இதில் கொண்டு போகணும், ஃப்ரீக்வன்சி. ஏன்னா நம்ம மற்ற நாட்டில் உள்ள லாங்குவேஜை வந்து நம்ம தமிழ்நாட்டில் இணைக்கிறப்போ தமிழை வந்துட்டு யாருமே யூஸ் பண்ணுறது. இது வந்து ஹியூமன் பிஹேவியர். இதில் வந்து நம்ம ஃபேமிலி கூட, அதாவது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணணும். எந்த டாப்பிக்லன்னா இப்போ வந்து மனிதனோட நடத்தைகள், அதான் வந்து ஹியூமன் பிஹேவியர். நம்ம பொது இடத்துல எப்படி சாப்பிடணும், அது மாதிரி எப்படி நாகரிகமாக இருக்கணும், வெளி இடத்துல போய் தங்கும்போது எப்படி இருக்கணும், எப்படி இதெல்லாம் நம்ம வந்து நம்ம பெரியவங்கள்ட்ட, நம்மளோட வயசில் மூத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால தான் இந்த ஹியூமன் பிஹேவியருங்கிற ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து நம்மளோட பிஹேவியரை வந்து நம்ம வளர்த்துக்க முடியும். நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாத கொஞ்சம் நிறைய விஷயத்த கூட நம்ம பெரியவங்கள்ட்ட இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த கண்டென்ட் பற்றி பேசுனீங்க இல்லை, அந்த ரோட் சேஃப்டி பற்றிலாம் பேசியிருக்கீங்க இல்லை, அதை பற்றி கொஞ்சம் நாங்கள் அந்த டிஸ்கஸ் பண்ணதில் ரோட் சேஃப்டிக்கான ரூல்ஸை வந்து எனக்கு சிக்கிதான் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதில் வந்துட்டு எனக்கு சொல்லி தந்த விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது லெஃப்ட் சைடாக நடந்து போகணும். அதே மாதிரி வெஹிக்கிள் வரும்போது நம்ம வந்து ஓரமாக இருக்கணும், அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் ஓடக்கூடாது. அது மாதிரி ஜீப்ரா கிராசிங் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். சிக்னல், டிராஃபிக் சிக்னலில் ரெட், எல்லோ, க்ரீன் வச்சுட்டு ரெட் வரும்போது நம்ம வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணி நிற்கிறோம். அந்த டைம் பெடஸ்ட்ரியன்ஸ் வந்து கிராஸ் பண்ணி போகலாம். அதில் என்னெல்லாம் ப்ரெசன்டேஷன் இருந்தது, அதில் வந்துட்டு அவங்க எங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நாங்கள் லாஸ்ட்டில் அந்த டே முடிஞ்ச உடனே நாங்கள் வந்துட்டு அது ஒரு ரிப்போர்ட்டாக எழுதணும். இதில் வந்துட்டு 5 pages வந்துட்டு ரிப்போர்ட்டு கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அந்த டே ஃபுல்லாக எழுதும்போது நம்மளுக்கு வந்து 5 pages வந்து தாண்டி போகணும். ஆனால் அதுக்கு கீழே வந்துட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கக்கூடாது. ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்துட்டு அந்த டேயை ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணலான்னு அர்த்தம். நாங்கள் வந்து ஃபுல்லாக அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக ஆர்டர் வைஸாக இவங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, எங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி இதெல்லாம் கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த ஆர்டர் வைஸாக எழுதணும். அது மாதிரி எந்த டைமில் அந்த ப்ரோக்ராம் தொடங்குச்சுலேருந்து எந்த டைமில் அது முடிஞ்சுது, அதே மாதிரி நாங்கள் அதில் வந்துட்டு என்னெல்லாம் இப்போது நாங்கள் வெளியில் வந்துட்டு கேம்புக்கெல்லாம் போய் ஸ்டே பண்ணோம். ஸ்டே கேம்பில் நாங்கள் வந்துட்டு என்னெல்லாம் புதுசாக அந்த சைட் பண்ணோம். நாங்கள் வந்து கேம்ப் ஃபயர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நைட்டில் வந்துட்டு நாங்கள் ஒரு டிஸ்கஷன்,
அதே மாதிரி எங்களோட ஃபன் டைம் அதெல்லாம் வந்து நாங்கள் கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணி எழுதணும். அப்படி எழுதும்போது எங்களுக்கு வந்துட்டு ஒரு சரியான ரிப்போர்ட் ரைட்டிங் ப்ராசஸ் வந்து கிடைக்கும். நாங்கள் இதே வந்துட்டு நம்ம காலேஜஸில் போகும்போது ரிப்போர்ட் ரைட்டிங் வந்துட்டு இருக்கும். அதுக்காக எங்களுக்கு வந்துட்டு இந்த குமிழ் அறிவியல் பேரவை என்ன பண்ணுதுன்னா, இந்த ரிப்போர்ட் ரைட்டிங்கை எங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே எங்களுக்கு அதை சீராக வந்து நாங்கள் எப்படியெல்லாம் எழுதணும், எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த வயசுலேயே அவங்க சொல்லி தராங்க. இதுதான் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங். நாங்கள் ரிப்போர்ட் எழுதுறதுனால எங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில், அதாவது உற்று நோக்கும் திறன் அதிகரிக்குது. அதே மாதிரி எழுதுகிற திறன், நாங்கள் வந்துட்டு புக் எழுதுகிறோம். இந்த வருஷத்துக்கான புக் வந்து எர்த் ஸ்மைல், இது வந்து எங்களோட டாபிக். அதே மாதிரி நாங்கள் இன்னொரு புக்குமே வந்துட்டு டுவார்ட்ஸ் த ஸ்கை தி யங் விங்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்துட்டு நாங்கள் வெளியிடுறோம். இந்த புக்கு எழுதுறதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து நாங்கள் கரெக்டாக ஆர்டர் வைஸாக எழுதிட்டு வரும்போது எங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு புக்கு எழுதும்போது நாங்கள் எதெல்லாம் ஆட் பண்ணணும், என்ன மாதிரி கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் வராமல் நாங்கள் எப்படி அதை எழுதணும், அதே மாதிரியெல்லாம் எங்களுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வச்சு தான் அவங்க புக்கு எழுதுறதுக்காக அவங்க அடிப்படையான அந்த கல்வியை வந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. வந்து ஐஎஸ்ஆர்ஓ போகும்போதும் அந்த ஐஎஸ்ஆர்ஓவில் இருந்து எங்களுக்கு அந்த ஒவ்வொரு இப்போ வந்துட்டு என்னோட டாபிக் வந்து ஃப்ளட் மிட்டிகேஷன் இன் ஐஎஸ்ஆர்ஓ. நாங்கள் வந்துட்டு ஐஎஸ்ஆரோட சேட்டலைட்டில் எப்படியெல்லாம் ஃப்ளட்டை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க, எப்படி மிட்டிகேட் அதாவது ஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க வந்துட்டு அந்த நான் ஐஎஸ்ஆரோ போகும்போது நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி விஎஸ்எஸ்சி போகும்போதும் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அங்கே போகும்போது நான் வந்துட்டு ஒரு ராக்கெட்டோட முழு லென்த் அதே மாதிரி ஜிஎஸ்எல்வி லான்ச் பார்த்தோம்.